அதிகாரம், ஆணவம் ரெண்டும் உச்சத்துக்கு போனால் என்ன நடக்குன்றதுக்கு மோடியை கடந்து அமித்ஷா சமீப காலமாக ஆணவத்தினுடைய அடையாளமாக அவர் சுற்றிட்டு இருக்கார். இது கடுமையான வார்த்தைகளில் நான் தொடங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றவர். இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவரும் அரசியலமைப்பு சட்டத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியிலிருந்து அரசாங்கத்தையே கேள்வி கேட்கின்ற இடத்திலிருந்து வந்தவர். ஓய்வு பெற்றதற்கு பின்னால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக இருந்த கங்குலி இதை போன்ற பலருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு ஜனநாயகத்தின் மாண்பாக போட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக தோற்றுப்போவோம் என்பது தெரிந்தாலும் கூட ஒரு ஜனநாயகத்தில், குடியரசில் போட்டியின் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற குறியீட்டினுடைய அளவுகோலாக அவர் தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கார். காங்கிரஸ் சார்பாக, இந்தியா பிளாக் கூட்டணி சார்பாக. அதனால் அவருக்கு தமிழ்நாடு ஆதரவு கொடுத்துருக்கு. போகிற இடமெல்லாம் அவருக்கு வரவேற்புகள் இருக்கு. இப்போது சுதர்ஷன் ரெட்டி தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல அல்லது கூட்டத்தில் அங்கே போய் நக்சல்களுக்கு ஆதரவாக, நக்சல்வாதிகளுக்கு ஆதரவாக அவர் பேசியிருந்தார்னு சொன்னால் அமித்ஷாவினுடைய கருத்து சரியானது. இந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுத்தேன், இல்லை நான் நக்சல்களுக்கு ஆதரவு, நக்சல்கள் மக்களுக்காக போராடியவர்கள், ஆகவே அப்படி ஒரு தீர்ப்பை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது விமர்சனத்துக்குரியது. ஆனால் ஒரு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றிய பொழுது அவரோடு நிஜார் என்ற இன்னொரு நீதிபதியோடு சேர்ந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதில் கையெழுத்திட்டவர் தான் சுதர்ஷன் ரெட்டி. நீதிபதியாக கையெழுத்திட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு. இல்லை, இது பார்வையாளர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள். அது என்ன தீர்ப்பு, எதுக்காக அந்த வழக்கு தீர்ப்பு?